அத்தா ஐஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கினம்மா கூட்டு வரல் கோடி வர தாய் பத்தினத்திலக்காரி இந்த மாளுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் எந்த செய்வன பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த விட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ தொல்லை எதுவானாலும் வேணும் ஆத்தா ஐஸ்வரி சத்தியாவை கட்டுப்பட்டு இறங்க வாயிட்டு கூப்பிடுதாயி வாத்தாங்க கூப்பிடுங்க ஆத்தா தாய் ஏழைக்கு இறங்கி வா ஆத்தா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்க மாளுக்கு வரணும் சத்தியாவை கட்டுப்பட்டு இறங்கு இப்போ கொஞ்ச நாளாவே உனக்கு மனசில் நிம்மதியே இல்லைத்தா சரியா கைத்தை எடுத்து கையும் காலையும் கட்டி போட்டாப்புல இருக்கு உண்மையா எதனால யாருனாலேனே தெரியாமல் உட்காந்துருக்குற பித்து பிடிச்ச மாதிரித்தே உட்காந்துருக்கத்தா மனையில் வந்து மனசில் நிம்மதியே இல்லை உனக்கும் உன் பிள்ளைக்குமே இப்போ 7ஆம் பொருத்தமாக இருக்கு உண்மையா அது கரெக்டு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது காது கொடுத்து கேட்க மாட்டேங்குது சரியா அந்த பிள்ளையை திருத்தணும் தான் அதுக்கு ஒரு வாழ்க்கை அமைனா அது ஒரு சம்பாதிக்க போகணும் எதையுமே செய்ய மாட்டேங்குது எதனால தான் கேட்குற சரியா வச்சடம் தேத்தா சொன்னாடந்தே எதுக்குமே உனக்கு வந்து வெற்றியை காண முடியலைங்கிற உண்மையா மனம் குழம்பி போய் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்க அத்தா நான் யார்கிட்டதான் போய் சொல்லி அழிவின்னு கேட்டுட்டு உட்காந்துருக்கேன் ஒன்னே தேனே தாய் தஞ்சம்னு தேடி ஓடி வந்த மகன் கேட்டேன் சரியா தாயி எனக்கு அது வெற்றியாகி கொடுதாயின்னு வந்து உட்காந்துருக்குறேன் நான் அந்த மனையை பூர்த்தி செஞ்சு என் பிள்ளைக்கு வந்து ஒரு வேலையை கொடுத்து மாங்கலியம் கூட்டணுமா இல்லையா தாயி 4 பேத்துக்கு முன்னாடி நான் தலை நின்ற நேரத்தில் வாழணுமா இல்லையாத்தான்னு கேட்டிருக்கேன் யார் என்ன செஞ்சு வச்சாங்களா இல்லை தானாக நடக்குதா கிரகத்தினால நடக்குதா யார் எதுவும் செஞ்சாங்கன்னு கேட்குற தாயி உனக்கு இப்போ யாரும் எதுவும் செய்யலை தாயி சரியாத்தா இப்போ எந்த செய்வனே இல்லை ஆனால் 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட உனக்கு சண்டை வச்சு ஞாபகம் இருக்கா சண்டையா ஆமாம் தாயி இப்போ இல்லை 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன சண்டை வந்துச்சு அவன் வீட்டுக்கிட்ட ஆமாம் சரியாத்தா அவங்க விட்ட சாபம் அப்படியா சரியா நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொன்ன வார்த்தைத்தா சொல்லியிருப்பா சரியா நீ நாசமாத்தையும் போவடி உன் பிள்ளை ஒட்டியோடு நீ வாழறதை நான் பார்க்குறேன் நீ இந்த இடத்துலன்னு சொன்னா அவ சொன்னாத்தா சரியா நீ என்னை எப்படி இருப்பேன்னு பார்ப்போம் நீ இருந்துருவியான்னு பார்ப்போம் எல்லாத்தையும் இழந்து நின்று உனக்கு இன்னும் புத்தி விளையான்னு கேட்டாளா இல்லையா கேட்டிருப்பா சரியா எல்லாத்தையும் கேட்காத கேள்வியெல்லாம் அவனை கேட்டாதாயி சரியா கேட்காத வார்த்தையெல்லாம் கேட்டுட்டா அதைத்தான் தாயி சொல்றீங்க கேட்காத வார்த்தையெல்லாம் கேட்டு உன்னை தூத்தி முரத்தில் புடைச்சிட்டா சரியா எனக்கு யார்கிட்ட போய் சொல்லி அழுகிறது தெரியல அம்மா நீ இருந்தா கேளுன்னு சொல்லிட்டேன் இப்போ ஒரு வாரத்துக்குள்ள ஒரு சரியான கனவு கண்ட உண்மையா நான் இருக்கா இல்லையாத்தா சரியா உனக்கு ஒரு கனவு வந்துச்சுத்தா பார்த்து நீ பயந்த சரியா சரி நான் அப்புறம் நான் படி சொல்லுதாயி சரியா மனசு நிம்மதி இல்லை ஒரு இடத்த எங்களால் கடன் கட்ட முடியல எனக்குன்னு விட்ட இடத்த அவன் ஆதி அடிச்சு கையை போட்டுக்கிட்டே அவனுக்கிட்டே என்னத்தா எல்லாரும் யார் என்ன அநியாக்கிரமம் பண்ணாலும் அவளுக்கு பூரா தாய் நீ இருந்தா கேளுன்னு சொல்லி உட்காந்துருக்க நான் யார்கிட்டையும் போகலைன்ட்டேன் சரியா கொண்டு கொடுக்குற மாதிரி என்ன நிலைமை வந்துருச்சு எனக்கு அதே கவலையா நான் எது சுற்றி எனக்கு வேணா வீட்டில் தேடுதேன்னு கேட்டுட்டேன் தேடுது நான் யார்கிட்டையுமே சொல்லி அழுக முடியாத அளவுக்கு இருக்கிறேன் தான் உன்னே தானே அம்மானு ஓடியாரு நீ எதிரிக்கு முன்னாடி என்னை வாழ வைக்கிறதா இல்லையான்னு கேட்டிருக்கேன் யாரை நான் வந்து யாரும் கண்ணில் முழிக்கக்கூடாது யார்கிட்ட போய் கைகட்டி நிற்கக்கூடாது அங்கே கைகட்டி நிற்க வச்சுட்டேன்ட்டேன் உண்மையா ஏன் நிற்க வச்சதா எதிரிக்கு முன்னாடி நான் வாழ்கிறதா கைகட்டி நிற்கிறதான்னு கேட்டு அழுகிறதாயி இன்னைக்கு என்ன வரம் கேட்டு வந்து இந்த தாயிட்ட வரத்தை கேட்டு வாங்குதாயி என்னால் முடியலைன்ட்டுத்தா கடன் கப்பினால நான் வந்து துன்பத்தில் ஆளாயிட்டுன்னு சொல்லிட்டேன் உண்மையா இனி வேறு வழியே இல்லாத அளவுக்கு நான் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்கேன் அது என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் இந்த தாயிட்ட உத்தரவு கேட்க வந்திருக்க உண்மையா என்னால் முடியலைன்ட்ட எந்த வழியும் உன்னால் காசு பணம் பெரட்டி ஒரு செல்வாக்காக கொண்டு வர முடியலைன்ட்ட பிள்ளையும் இப்படி இருக்குது நான் கையை கட்டி இருக்காங்க கைத்தெடுத்து கட்டுன மாதிரியே உட்காந்துருக்கோம்ட்ட ஒரு 10 ரூபா வீட்டுக்கு வருமானம் இல்லைன்ட்டு இருக்க உண்மையா இப்போ இந்த தாயிட்ட என்ன வர வேணும் கேளுதாயி ஏழுத்தா பார்த்தா இந்த தாய் உன் தலைப்பாரத்தை இறக்கி வைக்கிறேன் எனக்காக இல்லை என் பிள்ளைக்காகன்னு சொல்லியிருக்க உண்மையா என் பிள்ளைக்காகத்தான் சொல்லியிருக்கேன் நான் பெற்ற பிள்ளைக்காக அது நல்லா கொண்டிருக்காத்தான்னு சொல்லியிருக்கத்தா உன் அக்கனியில் நான் இறங்குறேன் என் பாரத்தை உன் அக்கனியில் இறக்கி வைக்கிறேன் எனக்கு நல்ல வழியை காட்டுவ தாயின்னு சொல்லியிருக்கேன் இதோட என் துன்பம் துயரம்லாம் தீரணும் அந்த இடத்தையும் கொடுக்கணும்னு இருக்கிறேன் இதே காப்பாற்றணும் அவன் மனசில் போகுது அதே ஒன்று வேறு ஒன்றுமே இல்லைங்கிட்ட அது
அவன் நல்ல விலையா போட்டு வாங்கிக்கிட்டு உனக்கு வெற்றியாகுதா சரியா? நீ பாரத்தை பெரிய பாரமாக வச்சுட்ட, அந்த பாரத்தை எனக்கு இறக்கி கொடுத்தான்னு சொல்லிட்ட. அவன் நல்ல விலைக்கே உன்ட்ட வாங்கிக்கிடுவேத்தா. இந்த பாரத்தை இந்த தாய் நான் உனக்கு இறக்கி வைக்கிறேன், புரியுதாயி? அதெல்லாம் ஆத்தா கைவிட மாட்டாங்க, அழுகாதீங்க. அவள் இருக்கா, உங்கள் மனசில் உள்ளதை பூரா சொன்னாளா? சரிம்மா, பிரச்சனையாட்டே இருக்குது உங்களுக்கு. பொண்ணாப்புல சுற்றி சுற்றி எல்லாரும் வேடி காத்துக்கிட்டே இருக்காங்க. சரி, அந்த மார்க் வெற்றியானதுட்ட அந்த இடத்த அவங்களுக்கு கொடுக்கலாமா? வெற்றியாகுமா? கொடுக்கலாம்க்கா, வெற்றியாகும். சரியா? கொடுத்துருங்க. அம்மா டாக்டர் இந்த வருஷம் பூக்குழி இறங்க வேண்டியிருக்கீங்களா? என்னக்கா சொல்லுப்பா. இந்த வருஷம் பூக்குழி இறங்குதுன்னு வேண்டியிருக்கீங்க. நல்லா அளவு கூட இறங்க ஆத்தா உத்தரவு கொடுத்துருக்கா. சரி, இறங்க. அதனால ஒன்றும் இல்லை. அம்மா உங்களுக்கு எல்லாமே நல்லது செய்யலாம். சரியா? வெற்றி அக்கா, நீ நினச்சது எதுக்கு அக்கனியில் இறங்க நினச்சிருக்கீங்களோ அது வெற்றியாக இருக்காங்க. சரியா? தீத்து வைப்பா. 6 உறுதியாக கொடுத்துருச்சாம்மா உங்களுக்கு. உங்கள் பிரச்சனையே கண் பார்வை வாயெடுத்து அதேக்கா தீத்து வைப்பா. அந்த ஒரு பொண்ணோட சுற்றி சரி 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட சண்டை வந்துச்சு, அதெல்லாம் உண்மையா? ஆமாம், ஒருத்தி சண்டை சாட பேசிக்கிட்டே இருப்பா. என்னதே பேசு பிள்ளை பேத்தி எங்கிட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் வர மாட்டேங்குது. வரணும். அதே உங்களை பேசி தூத்துட்டா ரொம்ப முடியாமல் கிடக்கு. சரிக்கா, சொன்னதெல்லாம் உண்மைதானே. இந்த தாயிட்ட வந்துட்டீங்களே, இந்த அம்மா உங்களுக்கு வெற்றியாக கொடுப்பா. சரி, கவலைப்படாதீங்க.